படம் வந்து ஒர்த்து தான் ப்ரோ, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். விஜய் சேதுபதி 50வது படம். 50வது படம் வந்து நல்லா வந்து ஒரு பார்த்து பண்ணியிருக்காரு. எப்பயுமே வந்து ஒரு சில படம்லாம் வந்து ஏனோ தானமான கடமைக்கு நடிப்பாரா அது என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய படங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த 50வது படத்தை வந்து ஒர்த்து தான், நல்லா பண்ணியிருக்காப்புல. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக போகலாம். இந்த கெட்டப்பில் ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த கெட்டப்பில் பண்ணிவிட்டு அடுத்து நான் படம் எப்படி இருக்குது ஒரு ரிவ்யூ. இப்போ எல்லாருமே மூவி ரிவ்யூஸ் வந்து சாதாரணமாக படம் பார்த்துட்டு மூவி ரிவ்யூ பண்ணுவாங்களே. ஸோ அது அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட கெட்டப்லேயே மூவி ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத புதுசாக ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ண ப்ரோ, அவ்வளோதான். படத்துலேயே என்ன பிடிச்சதுன்னா அந்த படத்தோட ஜானர் தான் ப்ரோ, த்ரில்லரு. ஸோ அந்த நான்லீனியராக சொன்ன விதம் வந்து நல்லா இருந்துச்சு. படம் விறுவிறுப்பாக, ஃபஸ்ட் ஹாப்பு ஓகே, செகண்ட் ஹாப் வந்து விறுவிறுப்பாக இருக்குது. ஆக்டிங் வைஸாக வந்து கேஸ்டிங் வைஸாக வந்து எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சிங்கம் புலியை சொல்லி ஆகணும், நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. கிளைமேக்ஸு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்து சொல்கிற மாதிரி. எப்படி சொல்கிறது, கிளைமேக்ஸு அதான் ப்ரோ, கிளைமேக்ஸு ஒர்த்து தான், கிளைமேக்ஸு ஒர்த்து, பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு லெவலில் இருந்தது எனக்கு. உண்மையிலே நான் அவ்வளோ எதிர்பார்க்கல. பட் ரொம்ப த்ரில்லிங்காக நியூவராக ஆரம்பித்தாங்க. இன்டர்வலில் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டு, அதை தாண்டி செகண்ட் ஹாஃபில் கோர் பிளாட்குள்ளே கொண்டு போய் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் எல்லாமே நல்லா இருந்தது. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பழைய விஜய் சேதுபதி பார்த்த மாதிரி இருந்தது. விஜய் சேதுபதினா ஆக்டிங் தான், பட் கமர்ஷியல் படங்களில் ஹீரோ நடிக்கிறப்ப நிறைய சொத்தப்பல் இருந்தது. பட் இந்த படத்தில் நிறைய பேசலை, பட் அவர் நடிப்பு பேசிச்சு. உண்மையாக அனுராக் வந்துட்டு இந்த படத்தில் வில்லனுக்கு அப்புறம் இப்போ திருப்பி வில்லனாக பண்ணுறாரு. பட் இது ரொம்ப சாதாரண ஒரு ஆர்டினரி காமன் மேன் மாதிரி தான், அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அவரோட வில்லத்தனத்தையும் தாண்டி கிளைமேக்ஸில் அவர் நடித்த விதம் பயங்கரமாக இருந்தது. ஆமாம், அவர் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காரு. அதான் பாய்ஸ் மணிகண்டன், சிங்கம் புலியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாங்கன்னா நான் எதிர்பார்க்கல. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஸோ எல்லோரும் ஓடிடிக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். வைலன்ஸ் இருக்குது, பட் அது ரொம்ப மேஜராலாம் காட்டல, சூப்பராக இருக்குது, வந்து பார்க்கலாம். அது கான்செப்ட் நான் சொல்லிட முடியாது. நான் இதே கான்செப்ட் நிறைய படம் வந்திருக்கு, பட் அது டெலிவரேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும், பட் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பண்ணியிருக்காரு சார். அவருடைய அந்த யதார்த்தமான நடிப்புக்கு தான் இவ்வளோ கிரேஸ், இவ்வளோ ஃபேன் பேஸு. ஸோ அது சூப்பராக பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது. டார்க் காமெடி இருக்குது, பட் அந்த டார்க் காமெடினால தான் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஆயிடுச்சு. பட் அது சூப்பராக அதை அப்படியே மாற்றிட்டாங்க. அதை வந்து மறக்கடிக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, நல்லாயிருக்கு. படம் வந்து உண்மையிலே வேறு லெவல் படம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அடுத்திருக்கு, பயங்கரமாக ஹவுஸ்ஃபுல் போகும். கான்செப்ட் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள கான்செப்ட், அவ்வளோதான். ஒரு தேவையான ஒரு கதை. நல்லா போர் அடிக்குதுன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா என்கேஜிங்காக போகுது, நல்ல படம். அது அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல வேணும். நார்மலாகவே அவர் பின்னி படம் எடுத்துருவார். இந்த படம் 50வது படம் வேறு, செம்மையாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக தமிழில் நல்ல படம் வரலைன்னு இல்லை, நிறையா படம் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 6 months பெரிய படம்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல படம்னா இருந்தாவே அது பெரிய படமாக மக்கள் என்றைக்குமே அதை ஆதரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல படம், செம்ம படமாக இருக்கும். படம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய ஃபுல்ஃபில் பண்ணிச்சு எனக்கு. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். என்ன கான்செப்ட்லாம் சொல்ல தேவை வரும். அந்த ஒரு படம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த படத்தை வந்து பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி கதையும் ரொம்ப வர்த்தபிளான ஸ்டோரி. ரொம்ப இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் எதுவும் நினச்சி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஃபுல்ஃபில் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் பின்ட்டார், அவர் ஸ்டார்டிங்லேருந்து சரி எண்டிங் வரையும் சரி. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரியலிஸ்டிக்காக அவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. வில்லனாக பண்ணிட்டு இருந்தார், அது சூப்பராக இருந்துச்சு. பட் ஹீரோவாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் மூவி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இருக்கும் இது. இல்லை ப்ரோ, அப்படியே நல்லா அங்கேருந்து கிராப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வந்துடும் படம். உங்கள் கிளைமேக்ஸில் அந்த அவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒரு கிளைமேக்ஸ், இந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை ஒன்று விஜய் சேதுபதி நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன். எல்லா கேரக்டர் நல்லா இருக்குது சார். சிங்கமொழி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாலும் எதிர்பார்க்கல, பட் அதை எடுத்து பண்ணதுக்கு அவர் மிகப்பெரிய பாராட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு சார். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் மேஜரான ஒரு பாசிட்டிவான விஷயமே கேஸ்டிங் தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு கொடுத்துருக்க சீன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நல்லா பண்ணியிருக்காரு சார். ஃபஸ்ட் ஹாஃப் தான் வருவார், மேஜர் செகண்ட் ஹாஃப் அவ்வளோ அவளுக்கு இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க, பட் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஓவராலாக கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே தேட்டரில் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். வேறு நிறையா ஸ்பாய்லர்ஸ்லாம் நான் ஸ்பாய்லராக இருக்க விரும்பலை. ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கலாம், நல்ல படம். குறைகள்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு.
அப்புறம் டேரக்டர் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே சில்ட்ரன்ஸ் எல்லாருமே கூட்டு வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சோஷியல் மெசேஜ் எதுவும் சொல்ல, நம்மளே கன்வே பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக அது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்துலேருந்து அப்படியே அடுத்து இந்தியன் 2 அது நல்ல படம், நிறைய படம் வருது. இதுலேருந்தே பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 2024 இது பெரிய ஒரு நல்ல படமாக அமையும். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குழந்தைங்களை தாண்டி அவங்களாம் வயலன்ஸ் அதிகம், பட் அதை தாண்டி எல்லாருமே வந்து பார்க்கணும். ஃபீல் பண்ணிருந்தாங்க. இப்போ நிறையா வருது வாரம். உண்மையிலே அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்கன்னா அதிகமாக நல்ல படங்கள் வரும். இந்த மாதிரி படம் வருது, ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. அடுத்து ரிவ்யூஸ் உங்ககிட்ட தான் இருக்குது ப்ரோ. ரிவ்யூஸ் மூலிமா போயிட்டு மக்களுக்கு சேரணும். மக்களுக்கு இன்னும் தெரியாதவங்களுக்குலாம் வந்து தெரியப்படுத்தி இந்த படத்தை வந்து கொண்டாடணும். படத்தை வந்து யாரும் பார்க்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸாக வந்து பாருங்கள், தனியாக கூட வந்து பாருங்கள். எல்லாருமே வந்து பாருங்கள்.